وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا فأضلونا السبيلا ربنا آتهم ضعفين من العذاب والعنهم لعنا كبيرا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها المدثر قم فأنذر وربك فكبر وثيابك فطهر والرجز فاهجر ولا تمنن تستكثر ولربك فاصبر. கண்ணியத்திற்கும் அன்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனது அருளின் வாசல்களும் அவன் தன்னுடைய நல்லடியார்களுக்காக சித்தப்படுத்தியிருக்கும் சுவர்க்கத்தின் வாசல்களும் திறக்கப்படுகின்ற புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தின் 25 தினங்களை நிறைவு செய்தவர்களாக இன்றைக்கு 26வது இரவிலே நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். இந்த சமயத்திலே நெகிழ்வூட்டும் நிகழ்வுகள் என்ற தொடர் தலைப்பின் கீழ் நேற்றைய தினத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட, அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த முதல் இறை செய்தி என்பது ஹிராவிலே அறிவிக்கப்பட்டதே, அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கொண்டு எவ்வளவு சிரமத்திற்கு ஆளானார்கள் என்பதனுடைய ஒரு பகுதியை நேற்றைய தினத்திலே நாம் அறிந்திருக்கின்றோம். புகாரியில இடம்பெறக்கூடிய 3வது செய்தியுடைய விளக்கம் தான் நேற்றைய தினத்தில் அதிகமாக சென்றது. இப்ப பாருங்க, அதில் நாம் அறிய வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது. ஜபலுன் நூர், அதாவது அந்த நூறுங்கிற அந்த மலை ரசூலுல்லாவுக்கு நன்றாக பரிச்சயமான மலை. அந்த குகை இருக்கிறதே அதுவும் நன்றாக பரிச்சயமானது. ரசூலுல்லா அங்க அதிகமாக போய் அமரக்கூடியவர்களாக இருந்தார்கள், தனியா இருந்தாங்க. தனியா ஒரு மலையிலே ஒரு குகையில போய் இருக்க வேண்டும் என்றால் ரொம்ப தைரியம் இருந்தா தானே இருக்க முடியும். அப்ப அவ்வளவு தைரியம் மிக்கவர்களாக இருந்தார்கள். பெரிய வானவர் தோற்றத்திலே, பெரிய தோற்றத்திலே வருகிறார்கள். இக்ரா ஓதுவீராக என்று சொன்ன உடனேயே முதல் இறை செய்தி அவர்களுக்கு எவ்வளவு அச்சத்தை கொடுக்கிறது என்றால், எந்த குகை அவர்களுக்கு பழக்கப்பட்டதாக இருந்ததோ, மலை பழக்கப்பட்டதாக இருந்ததோ, அங்கிருந்து சர 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 என்று இறங்கி விடுகிறார்கள். இறங்கி தன்னுடைய மனைவியிடத்துல வந்து என் உயிர் போயிருமோ என்று நான் அஞ்சுகின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய சிரமத்திற்கு பிறகு இந்த வகை அவர்களுக்கு வந்திருக்கிறது என்பதை சற்றே நாம் அவதானித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே விதமா பாருங்க, வந்த உடனே இக்ரா ஓதுவீராகங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஓத தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு ஓதவும் தெரியாது, படிக்க தெரியாது, எழுத தெரியாது, அதே விதமாக எழுத்துக்களை உச்சரிக்க தெரியாது. இப்படிப்பட்ட இந்த தூதர் அவர்களிடத்துல வந்து ஓதுவீராக நீ ஏன் சொல்றாங்கன்னு கேட்டா, ஓதுவீராக ஏதாவது உங்களுடைய மனசுல அல்லது உங்களுடைய வாழ்க்கையில கடந்தவைகளில ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு சரக்கு இருக்கிறதா என்று பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க? எனக்கு ஓத தெரியாதுன்னாங்க. ஆனா சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும், ஒண்ணும் இல்லை, எனக்கு ஓத தெரியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அவர்களுக்கு ஓத கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்றால், ஓத தெரியாதவர் ஓதக்கூடிய ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதுங்கிறது எவ்வளவு சிரமம், அதை நீங்க கவனத்தில் கொண்டு பார்க்க வேண்டும். அப்ப எவ்வளவு பதற்றத்திற்கு ஆளாயிருந்தா அவங்களுடைய மனைவி என்பவர்கள் அவர்களை ஆறுதல் படுத்துகிறார்கள். நீங்க லேசுப்பட்டவர்கள் இல்ல, இவ்வளவு நன்மையான காரியங்கள் நீங்க செய்ய ஏன் பயப்படுறீங்க? அல்லாஹ் எப்படி உங்களை அழிச்சிருவான்? அப்ப முதல் இறை செய்திக்குள்ள எவ்வளவு தகவல் இருக்கு பாருங்க. அப்ப இதே விஷயத்தோட வர்க்கா அவர்கள் இடத்துல செல்றாங்க.
அவங்க என்ன ஆறுதல் சொன்னாங்களா? ஆஹா, நீங்க நபி ஆயிட்டீங்க, தூதர் ஆகி விட்டீர்கள், இனி மலர் மாலைகள் தான், அப்படியெல்லாம் சொல்லலையே. எதிர்ப்பு வரும். உங்க கூட்டத்தாரே, உங்க குறைஷி, உங்க பனி ஹாஷிம் அவர்களே உங்களை ஊரை விட்டு வெளியேற்றுவார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படிங்கறதெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு பார்க்க வேண்டும். இப்ப இன்றைய தகவல்களுக்குள்ள நாம வரலாம். அப்ப முதல் இறை செய்தி வருது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக். குர்ஆனுடைய 96வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப 5 வசனங்கள் வந்த பிறகு இவங்க நபியாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற இந்த தகவல் வந்த பிறகு வஃபதரல் வஹி, வஹி நின்று விட்டது. வஹியுடைய அந்த தொடர்ச்சி என்பது இல்லாம போயிருச்சு. வஹிய ரசூலுல்லாஹ் எதிர்பார்க்கிறாங்க. இப்ப இனி வருவாரா, அந்த வானவர் வருவாரா என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல வானவர் வரவில்லை, எந்த வஹியினுடைய தொடர்பும் இல்லை, எந்த வஹியும் வரல, வஹி அப்படியே நின்று விட்டது. அப்ப பாருங்க, ஒன்று வந்து நம்ம இடத்துல வர ஆரம்பிக்கிறது, அந்த தொடர்ச்சி அப்படி நின்னு போச்சுன்னு வைங்களேன், அது ஒரு பெரிய மன நெருக்கடி தானே. அது ஒரு பெரிய ஒரு 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 மனிதர் மனதிற்கு வருகின்ற ஒரு பெரிய ஒரு கஷ்டம் தானே, சிரமம் தானே, கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப வஹி என்பது அப்படியே நின்று விடுகிறது. நின்று எந்த அளவுக்கு நின்று போச்சுன்னா, ஹைரா குகையிலே வஹி வந்த காரணத்தினாலதான் பயந்துடுறாங்க, வெளியே வந்துட்டாங்க. வந்தவர்கள் கொஞ்ச நாள் அப்படியே பழகுறாங்க, கொஞ்ச நாள் அப்படியே தன்னை வந்து சுதாரிக்கிறார்கள். சுதாரிச்சு மீண்டும் அங்கே போய் உட்கார ஆரம்பிக்கிறாங்க. மீண்டும் அந்த வகை நமக்கு வருமா என்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே சில தினங்கள், சில வாரங்கள், ஏன் சில மாதங்கள் கடந்து ஹிராவில அமர்ந்திருந்தவர்கள், எதிர்பார்த்து கொண்டே இருந்தவர்கள், என்னடா நம்முடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகவில்லையே என்று சொல்லி ஹிராவில் இருந்து இறங்குறாங்க. இறங்கி கீழே நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. திடீர் என்று ஒரு சத்தம், திடீர் என்று ஒரு அழைப்பு. அழைப்பு வந்த உடனே முன்னால பாக்குறாங்க, யாரும் இல்லை. வலதுபுறம் பாக்குறாங்க, யாரும் இல்லை. இடதுபுறம் பாக்குறாங்க, யாரும் இல்லை. பின்னால பாக்குறாங்க, யாரும் இல்லை. அப்படி மேல எடுத்து பாக்குறாங்க, அதே வானவர், அதே பெரிய தோற்றத்தோடு வானத்திற்கும் பூமிக்கும் இடையில அப்படியே வியாபித்து இருக்கிறார். அவ்வளவு விசாலமான அடிப்படையில் தன்னுடைய இருப்பின் மீது அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். முகம்மதே அழைச்ச உடனேயே தைரியத்தை வர வைத்துக் கொண்டிருந்தார்கள் அல்லவா. அந்த வகை வராதா, அந்த வானவர் வரமாட்டாரா என்று தைரியத்தை வர வைத்துக் கொண்டிருந்தார்களே. மலையிலிருந்து கீழே இறங்கிட்டாங்களே, இறங்கி அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அவரை பார்த்த உடனேயே மீண்டும் அச்சத்திற்கு ஆளானவர்களாக குடு 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 குடுன்னு நேர ஓடிடுறாங்க. எங்க போறாங்க? மீண்டும் அதே மனைவி அவர்களிடத்திலே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு தஸ்ஸிரூனி தஸ்ஸிரூனி, என்னை போத்துங்க போத்துங்க. மீண்டும் அவர் வந்துட்டாரு. ஹதீஜா அம்மையார் அவர்கள் போத்துறாங்க. போத்தன உடனே என்ன, நீங்க அப்பமும் பார்த்தா போத்திட்டு தூங்குறீங்க, இப்பமும் போர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய வஹி வருகிறது. குர்ஆனுடைய 74வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப 5 அல்லது 7 வசனங்கள். யா அய்யுஹல் முத்தஸிர், போர்த்தி கொண்டிருப்பவரே, எழுங்கள், எச்சரிக்கை செய்யுங்கள். இனி போத்திக்கிட்டு பொத்தி பொத்தி படுக்கக்கூடிய காலகட்டம் அல்ல. எழ வேண்டும் நீங்கள். எச்சரிக்கை செய்யுங்கள். வரப்பக ஃபகப்பிர், உம்முடைய இறைவனை பெருமைப்படுத்துங்கள். வசியாபக ஃபதஹிர், உம்முடைய ஆடைகளை தூய்மைப்படுத்துங்கள். வர்ருஜ்ஸ ஃபஹஜுர், எதெல்லாம் அசுத்தமோ அசுத்தமான அந்த கொள்கைகளையும் அசுத்தமான அந்த காரியங்களையும் அசுத்தமான அந்த வஸ்துக்களையும் நீங்கள் வெறுத்து ஒதுக்குங்கள். வலா தம்னு தஸ்தக்ஸிர், பிறருக்கு உதவி செய்யுங்க. உதவி செய்யும் போது அவன் ஏதாவது நமக்கு செய்யணுமே எதிர்பார்த்து பார்த்து செய்யாதீங்க. பிறர் நமக்கு அதிகமா கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில யாருக்கும் உதவி செய்யாதீங்க. வலி ரப்பிக ஃபஸ்பிர், உம்முடைய இறைவனுக்காக பொறுமையை மேற்கொள்வீராக. இனி அவசரப்படக்கூடாது. இனி நீங்கள் சீக்கிரம் சீக்கிரம் என்று சொல்லி பதற்றத்திற்கு ஆளாக கூடாது. பொறுமையை நீங்கள் கையாள வேண்டும் என்று குர்ஆனுடைய 74வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப அந்த வசனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது வஹியாக அவர்களுக்கு தருகின்றார். அப்ப முதல் வஹி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். 2வது வஹி என்பது யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வசியாபக ஃபதஹிர் வர்ருஜ்ஸ ஃபஹஜுர் வலா தம்னு தஸ்தக்ஸிர். அதற்கு அடுத்து வததாபஅல் வஹி, வஹி என்பது தொடர்ந்து அவர்கள் மீது வருகிறது.
அந்த வகை அதற்கு அடுத்து என்ன வருகிறது? யா அய்யுஹல் முஸம்மில், போர்த்தி கொண்டிருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா, சிறிது நேரத்தை தவிர அதிகமான நேரத்தை நின்று வணங்குங்கள். நமக்கெல்லாம் எப்படி? கொஞ்ச நேரம் நான் வணங்கிக்கங்க, அதிகமான நேரம் தூங்கிக்கங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு நேர் உல்டாவான கட்டளை. குமில் லைல இல்லா கலீலா, சிறிது நேரத்தை தவிர அதிகமான நேரத்தை நீங்கள் நின்று வணங்குங்கள். நிஸ்ஃபஹு, பாதி இரவு நின்று வணங்குங்கள். இரவு உடனே 10 மணியிலிருந்து கணக்கு, 11 மணியிலிருந்து கணக்கு இல்லை. இரவு என்பது மார்க்கத்திலே எங்கிருந்து கணக்கு? எப்ப நம்ம நோம்பு திறக்கிறோம் பாருங்க, இஃப்தார் செய்கிறோமே, அங்கிருந்து ஃபஜ்ருடைய நேரம் வருது பாருங்க, சஹருடைய முடிவு நேரம், அப்ப வரைக்கும் உள்ளது இதுதான் இரவு இஸ்லாத்திலே, மார்க்கத்திலே. அப்ப இந்த இரவுல பாதி இரவு நின்று வணங்குங்க. அப்ப 12 மணி நேரம் என்று சொன்னா 6 மணி நேரம். 6 மணி நேரத்தை விட கொஞ்சம் வேணா குறைச்சிக்கங்க, இன்னும் அதிகப்படுத்துங்கள். நிஸ்ஃபஹு அவில் குஸ் மின்ஹு கலீலா, அதிலிருந்து கொஞ்சம் குறைச்சிக்கங்க. அவ் ஜித் அலைஹி, அல்லது அதை விட அதிகப்படுத்துங்க. பாதி இரவை விட அதிகமா நின்று வணங்குங்க. வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை தர்தீலோடு திருத்தமா நிறுத்தி நிதானமா ஓதுங்க. கட 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 கடன்னு அடிச்சு நவுத்தாதீங்க, நிறுத்தி நிதானமாக ஓதுங்கள். வரத்திலில் குர்ஆன தர்தீலா, இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, உங்கள் மீது கனமான வார்த்தைகளை நாம் போடவிருக்கின்றோம். இதெல்லாம் கனமான வார்த்தைகள், லேசான வார்த்தை இல்ல, மேம்போக்கான வார்த்தைகள் அல்ல, கனமான வார்த்தைகளாக இருக்கிறது. இன்ன நாஷியத்தல் லைலி, இரவிலே நின்று வணங்குவது இருக்கிறது, ஹிய அஷத்து வத்அன், அதுதான் உறுதிமிக்க காரியம். நம்மெல்லாம் உறுதிமிக்கவர்களா இருக்கணும், நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆசைப்படுறோம் இல்லையா? இரவு தொழுகைங்கிறது ரமதானோடு முடிஞ்சிடக்கூடாது, ரமதானுக்கு பிறகும் இருக்க வேண்டும். எந்த 8+3 என்று நாம தொழுகிறோமோ அதிகமா நம்ம இடத்துல இந்த எண்ணிக்கை மட்டும்தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எண்ணிக்கையில மட்டும் தொழக்கூடியவர்கள் இல்ல. சில சமயங்கள்ல 6 ரக்காத் என்பதையும் தொழுது இருக்கிறார்கள். இரவு தொழுகை 8 இருக்கிறது, 10 இருக்கிறது, 12 இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ரை 1ஆக, 3ஆக, 5ஆக தொழுது இருக்கிறார்கள். பல எண்ணிக்கைகள் ஹதீஸ்களுடைய கிரதங்கள்ல ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவை அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஹயாத்தாக்க வேண்டும். சுன்னத்தை நாம ஹயாத்தாக்காம வேற யாருங்க ஹயாத்தாக்குவார்கள்? தராவி தொழுகை தொழுகிறோம் என்று சொல்கிறார்களே, இஸ்லாத்திலே இல்லாததை செய்கிறார்களே, அவங்க நிலை நிறுத்துவாங்களா? சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டும் என்பதற்காக இத்தனை கட்டமைப்புகளை ஏற்படுத்தி இருக்கிற நாம செய்ய வேண்டுமா என்பதை கவனத்தில் கொண்டு, இந்த இரவு தொழுகை என்பது வெறும் ரமதானோடு முடிந்துவிடக்கூடியது அல்ல. ரமதானிலே நமக்கு ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கிறது, வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ரமதானில செஞ்சா மற்ற நாட்களை விட இந்த இரவு தொழுகைக்கு அல்லாஹ் கூடுதலா நன்மையை கொடுப்பான். ஆனால் ரமதானுக்கு பிறகும் இதை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உயிரினும் மேலானவர்கள். அவர்கள் எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை பட்டிருக்கிறார்கள் என்றால், அப்படிப்பட்ட அக்கறைப்பட்ட அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீது 6 வேளை தொழுகை கடமை. இரவு தொழுகை அவங்க கட்டாயமா தொழுகணும். போரின் காரணமா, பயணத்தின் காரணமாக அந்த இரவு தொழுகை தவறிவிடும் என்று சொன்னா, பகல் பொழுதில 12 ரக்காத்துகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல ஆதாரபூர்வமாக ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ்வின் மீது அவ்வளவு முஹப்பத் தானே, அந்த இரவு தொழுகையை நாம் நிலைநிறுத்த வேண்டும். ரமதான் அல்லாத நாட்கள்லையும் தனியா நின்று நம்ம தொழணும். நம்ம ஜமாத்தோடு வந்து தொழுறோம் பாருங்க, இதற்கு அனுமதி இருக்கிறது, தாராளமா நம்ம தொழணும். கடமையான தொழுகை தான் பள்ளிவாசல்ல வந்து நிறைவேற்ற வேண்டும். கடமையான தொழுகைக்கு தான் ஜமாத் அவசியம். யார் ஜமாத்துக்கு வரவில்லையோ அவர்களை அவர்களுடைய வீட்டோடு வச்சு கொளுத்திரணும் என்று என்னுடைய மனம் விரும்புகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன, அவர்கள் தங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்திய அந்த விஷயங்கள் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக கடமையான ஃபரதான தொழுகைக்கு தான் ஜமாத் அவசியம். இரவு தொழுகை இருக்கிறது. இந்த இரவு தொழுகை என்பது ஃபர்ஸ்ட் கேட்டகரி எது தெரியுமா? நம்ம தனியா தொழுவோமே அதுதான், நம்முடைய வீடுகள்ல தொழுறோமே அதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருஷத்தினுடைய 365 நாட்கள்லையும் அவர்கள் எப்போ தூதரா நியமிக்கப்பட்டார்களோ அதற்கு அடுத்து 23 வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை தொழுதார்களே. ஜமாத்தோடு அவங்க எத்தனை நாள் தொழுதாங்கன்னா அதிகபட்சமா ஒரு 20 நாள் தொழுதாங்க.
30 நாள் தொழுதாங்க. இவ்வளவுதாங்க நீங்க ஆதாரத்தை காட்ட முடியும். மீதி எல்லா நாளும் தனியாகத்தான் தொழுது இருக்கிறார்கள். தனியா வீட்டுல தான் அவர்கள் தொழுது இருக்கிறார்கள். வீட்டுல தொழுணும். வீட்டுல தொழும் போது என்ன ஆகும்? ஒரே குழுவல்லா இன்னா அத்தைனா இதாஜா நசுருல்லா தப்பத்தியதா குலவுது பிரபில் ஃபல குலவுது பிரபின் நாஸ். நம்முடைய மனசே நம்மளை உறுத்தும். என்னடா இதே வச்சே நீ ஓட்டுறியே, இன்னும் கொஞ்சம் வா, இன்னும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணு, கேளு, அந்த கிராத்தை கேளு, இதோ குர்ஆனை ஓது. எவ்வளோ ஈஸிங்க. இன்றைக்கு குர்ஆன் அளவிற்கு ஈஸியான ஒரு வேதம் இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாது. குர்ஆனை அவ்வளோ ஈஸி படுத்தி இருக்கிறான். குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இலவசமா ஆக்கி இருக்கிறான். எத்தனை அப்ளிகேஷன் உங்களுக்கு தமிழ்ல மட்டுமே வேணும், உருதுல மட்டுமே வேணும், ஆங்கிலத்துல மட்டுமே வேணும். குர்ஆன் என்பது அவ்வளவு இலவசம். அதே விதமாக பள்ளிவாசல் மக்தப் நடத்தப்படுகிறது, மதர்சா நடத்தப்படுகிறது. அங்க பொதுவா அறிவிப்பு தான் செய்வாங்க, இது மாதிரி எல்லாம் நடத்துறவங்க கொஞ்சம் காசு கொடுங்க, பொருளாதார உதவி செய்யுங்கள், அவ்வளவுதான் கேட்பாங்களே தவிர வரக்கூடிய எல்லாருக்கும் என்ன ஃபீஸா போடுறாங்க. ஸ்கூலுக்கு நாம எப்படி நட்டுறோமோ அந்த மாதிரி மதர்சாக்களுக்கும் மக்தபுகளுக்கும் நட்டக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறானா? இல்ல, அவ்வளவு இலவசம். அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய உயிரினும் மேலானவர்கள் அந்த யா அய்யுஹல் முத்தஸிர் பெறுவதற்காக, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி பெறுவதற்காக அவ்வளவு சிரத்தையை மேற்கொண்டிருக்கிறார்களே, அவ்வளவு ஈஸி ஆக்கிட்டானே. அந்த சிரமம் எல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் நூற்றாண்டுகள் கடந்த பிறகு இன்னைக்கு இவ்வளவு ஈஸியா இருக்கிறது. குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய எத்தனை அப்ளிகேஷன்கள் இருக்கிறது. அதெல்லாம் நம்முடைய மொபைல்ல இருக்கிறதா? இருந்தாலும் அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா? தனியா தொழுணுங்க. தொழும் போதுதான் குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு பலமாகும். இன்ன நாஷியத்தல் லைல், இரவிலே நீங்கள் நின்று வணங்குகிறீர்களே, ஹிய அஷத்து வத்அன், அது உறுதிமிக்க காரியம். வஅக்வமு கீலா, உங்களுடைய சொல்லை சீராக்கும். மனுஷன் செய்யக்கூடிய ஆரம்ப ஃபர்ஸ்ட் தப்பு என்ன தெரியுமா? அவன் சொல்ற பொய் தாங்க. கொள்கையில பொய் சொல்றான், பொருளாதாரத்துல பொய் சொல்றான், குடும்பத்துல பொய் சொல்றான். அந்த பொய் தான் அப்படியே மல்டிபிள் ஆகி ஒன்ன மறைக்க இன்னொன்னு, இன்னொன்னு மறைக்க இன்னொன்னு, இன்னொன்னு மறைக்க இன்னொன்னு என்று சொல்லி அதல பாதாளத்திற்கு மனுஷன் போயிடுறான். பொய் தாங்க ஃபர்ஸ்ட். மனிதன் செய்யக்கூடிய தவறுகள்லயே ஃபர்ஸ்ட் தவறு பொய் தான். அந்த பொய்யை இல்லாம ஆக்கக்கூடியது இந்த இரவு தொழுகை. இன்ன நாஷியத்தல் லைல், இரவில நீங்கள் நின்று வணங்குகிறீர்களே, ஹிய அஷத்து வத்அன், அது உறுதிமிக்க காரியம். வஅக்வமு கீலா, உங்களுடைய சொல்லை சீராக்கும். சீரா பேசக்கூடியவர்களாக, தெளிவா பேசக்கூடியவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். குர்ஆனுடைய வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கடுத்து இன்னலக ஃபின் நஹாரி சப்ஹன் தவீலா, தூதரே எங்க வஹி வந்த உடனே போய் விட்டு வீட்டார் இடத்துல போய் போத்துங்கன்னு சொல்லிட்டு அப்படி போத்திக்கிட்டு படுக்கிறீங்க. பகல் பொழுதிலே உங்களுக்கு நீண்ட பணிகள் இருக்கிறது. இன்னலக ஃபின் நஹாரி சப்ஹன் தவீலா வذ்குர் இஸ்ம ரப்பிக, உம்முடைய இறைவனை துதிப்பீராக, உம்முடைய இறைவனுடைய பெயரை நீங்கள் போற்றுவீராக, தியானம் செய்வீராக. வதபத்தல் இலைஹி தப்தீலா, இறைவனிடத்துல சரணடைவீராக. ஷைத்தான்டையோ அல்லது உங்களுடைய மன ஊசலாட்டங்களுக்கெல்லாம் சரணாவாதீங்க. எங்க சரணடையணும்? நீங்க ரப்பிடத்துல நீங்கள் சரணடையுங்கள். வதபத்தல் இலைஹி தப்தீலா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்குக்கும் அவன் தான் அதிபதி, மேற்குக்கும் அவன் தான் அதிபதி. லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. ஃபத்தஹிதுஹு வகீலா, அவனை நீங்கள் பொறுப்பாளராக ஆக்குங்கள். ஆரம்ப வஹீங்க. இக்ரா பிஸ்மி ஆரம்பம், யா அய்யுஹல் முத்தஸிர் ஆரம்பம், யா அய்யுஹல் முஸம்மில் ஆரம்பம். இதெல்லாம் மனனம் செய்ய வேண்டும். நம்முடைய உறுதிப்படுத்தக்கூடிய வசனங்களாக இவைகள் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த வஹி வந்தது. நேத்து சொன்ன இல்லையா புகாரியுடைய 2வது செய்தி, அதே செய்தியை மீண்டும் ஒரு சில நிமிடங்களை எடுத்துக்கிட்டு இப்ப நான் சொல்றேன். அது அதற்குள்ள எவ்வளவு பெரிய குறிப்பு இருக்குதுங்கிறத இன்றைய தினத்துல நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவி, அறிவு சுடர். அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிவு சுடரா அவர்கள் இருந்த காரணத்தினாலதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர்களை அல்லாஹ் மனைவியாக ஆக்கினார். அவர்கள் மூலமா கிடைத்த செய்திகள் நிரம்ப. அபூ ஹுரைராவுக்கு அடுத்து, இப்னு அப்பாஸுக்கு அடுத்து அதிகமான செய்திகளை அறிவித்திருக்கக்கூடியவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா.
ஹதீஸுடைய கிதாபுகள்ல நம்ம தொடர்ந்து படிக்கும் போது ஆயிஷா அறிவிக்கிறார்கள், ஆயிஷா அறிவிக்கிறார்கள், ஆயிஷா அறிவிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். எப்ப முடிக்கிறாங்க தெரியுமா? ஹதீஜாவுடைய மௌத்துக்கு பிறகுதான் முடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 அல்லது 12 திருமணங்களை முடித்தார்கள். அதாவது மாரியத்துல் கிபிதியா என்று ஒரு அடிமை அவர்களிடத்துல இருந்தார்கள். அடிமை விடுதலை செஞ்சு அவங்களையும் கல்யாணம் முடித்து கொண்டார்கள் என்று அறிஞ்ச பெருமக்கள்ல அதிகமானவர்கள் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, இல்லைங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரைக்கும் அடிமையா தான் வச்சிருந்தாங்க, அப்ப அவர்கள் அடிமை இல்லை மனைவியாக ஆக்கி விட்டார்கள் என்றால் 12, அப்படி இல்லைன்னா 11. சரி, எப்படி இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 திருமணம் முடித்தார்களே. ஃபர்ஸ்ட் திருமணம் ஹதீஜா அவர்கள் இருக்கிற வரைக்கும் வேற யாரையும் கல்யாணம் முடிக்கல. ஹதீஜா அவர்கள் எந்த அளவிற்கு அன்பு மிக்க மனைவியாக இருந்தார்கள் என்றால் ரசூலுல்லாஹ் தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் இவர்களை நினைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதுதான் இருக்கணும். இன்னைக்கு கணவன் மனைவியாக ரத்தமும் நகமும் சதையுமாக, பல்லும் நாக்குமாக, வாயும் உதடுமாக அப்படிங்கெல்லாம் நம்ம சொல்றோமே, அது நிஜத்துல வரணும். அப்படி நிஜத்திலே இருந்தார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். எந்த அளவுக்குனா ஹதீஜாவுக்கு அடுத்து ரொம்ப நேசித்தவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நேசிக்கப்பட்டார்கள். அந்த ஆயிஷாவே பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு ஹதீஜா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை நிறைத்தவர்களாக, அன்பால் வளைக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அப்ப அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சுதான் ஆயிஷா அவர்களை திருமணம் முடிக்கிறாங்க. இப்ப மற்றவங்க எல்லாம் சொல்லி, ஏன் நீங்க இப்படியே இருக்கிறீங்க, வேற கல்யாணம் முடிக்க வேண்டும் அல்லவா என்று சொல்லி ஆயிஷா அவர்களை திருமணம் முடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அவர்களை திருமணம் முடிக்கும் போது 6 வயசு. ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு? ஆயிஷா அவர்களுக்கு 6 வயசு. அவர்கள் இல்லறத்துல ஈடுபடும் போது 9 வயசு. அப்ப 6 வயசுல கல்யாணம் முடிச்சாங்களே, முடிச்ச ஒரு கையோடு வீட்டுக்கெல்லாம் கொண்டு வரல, அவங்க அவங்களுடைய வீட்டுல தான் இருந்தார்கள். அப்ப இதெல்லாம் எங்க நடக்குது? மக்காவில நடக்குது. 9 வயசாகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லத்திற்கு, அவர்களுடைய இல்லறத்திற்கு எப்ப வர்றாங்க? 9 வயசு. அது எங்க நடக்குது தெரியுமா? மதீனாவில நடக்கிறது. அப்ப நேத்து இன்னைக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே, வஹி வந்தது அப்படிங்கிறது ஏதோ ஆரம்ப கட்டங்கள்ல மட்டுமல்ல. ஆயிஷா அவர்கள் இதை அறிவிக்கிறார்கள் என்றால் மதீனாவில நடக்கக்கூடியதை அறிவிக்கிறாங்க. ஆயிஷா அவர்கள் சிறுமியாக இருந்தார்கள். அப்ப சிறுமிகளை கல்யாணம் முடிக்கலாமா? நீங்களும் நாமனா முடிக்க முடியாது. சரியா? பெரியவங்களையும் முடிக்க விட மாட்டேங்கிறாங்களே, பெரியவங்களையும் முடிக்க விட மாட்டேங்கிறாங்கன்னா சின்னவங்களை முடிக்க விட்டுருவாங்க அப்படிங்கிறது. அப்ப சிறுமிகளை திருமணம் முடிக்கிறதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அவர்களை திருமணம் முடித்த பிறகு அதெல்லாம் தடை செய்யப்பட்டு விட்டது. அதற்கு அடுத்து சிறுமிகளை திருமணம் முடிக்க முடியாது. அவர்கள் மேஜரான பிறகுதான் கல்யாணம் முடிக்க முடியும். அப்ப அந்த அடிப்படையில நீங்க பாருங்க, அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்றால் மதீனாவில நடக்கக்கூடிய செய்தி. அதனுடைய தொடர்ச்சியை நான் வாசிக்க பாருங்க. அன்னல் ஹாரிஸ் இப்னு ஹிஷாம், ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, கைஃப யஅதீகல் வஹ்யு, உங்களுக்கு வஹி எப்படி வருகிறது? கேட்டவர்கள் யாரு? ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு. ஹாரிஸ் அவர்கள் ரொம்ப ஒரு சிறப்பு மிக்க தோழராக இருந்தார்கள். எப்ப அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க தெரியுமா? மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட வருஷத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மக்கா எப்ப வெற்றி கொள்ளப்படுது? ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போய் 8 வருஷம் கழிச்சு வெற்றி கொள்ளப்படுது. அப்ப இந்த ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் யாரு? இன்னும் கொஞ்சம் விவரத்தை எடுத்து பார்த்தா அபூஜஹல், ரசூலுல்லாஹ்வுடைய பரம எதிரியா இருந்தான் பாருங்க, அந்த எதிரியுடைய சகோதரராக இவர்கள் இருக்கிறார்கள். அந்த எதிரிக்கு அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய பாக்கியத்தை கொடுக்கல, அவருடைய சகோதரருக்கு அல்லாஹ் பாக்கியத்தை கொடுத்தான். ஹாரிஸ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்ப? ஹிஜ்ரி 8 ஏற்றுக்கொள்கிறார்கள். 8 ஏத்துக்கிட்டு அதற்கு அடுத்து ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து யா ரசூலல்லாஹ் என்று கூப்பிட்டு அந்த மதிப்போடு அவர்களை அணுக வேண்டும் என்று சொன்ன கொஞ்ச நாள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தோழமையில இருந்தாதானே அது சாத்தியப்படும். அப்பதானே அந்த தைரியத்தோடு வந்து கேட்பாங்க. அப்ப வந்து கேட்கிறாங்க, எப்படி உங்களுக்கு வஹி வரும்? அப்ப சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நேத்து சொன்ன இல்லையா, அஹ்யானன் சில சமயங்கள்ல யஅதீனி மிஸ்ல ஸல்ஸலத்தில் ஜரசி, மணி ஓசை வடிவத்திலே எனக்கு வஹி வரும். ரிங்கிங் பெல் இருக்கிறது அல்லவா, அந்த மாதிரி ஒரு மணி ஓசையில எனக்கு வஹி வரும். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னோம்னா
QR கோடு எல்லா எதுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன பெட்டி கடைகள்லயும் QR கோடு இருக்கு இல்லையா, குயிக் ரெஸ்பான்ஸ் கோடு. அந்த QR கோடு எப்படி இருக்கிறதோ அந்த QR கோடு நம்ம படிக்க முடியுமா? படிக்க முடியாது. QR கோடு எது? அந்த ஸ்கேனர் தான் படிக்கும். அந்த ஸ்கேனர் கொண்டு போய் காட்டின உடனே அது படிச்சுட்டு உடனே அந்த முகவரிக்கு அது போயிரும், அந்த லிங்குக்கு அது போயிரும். அப்ப அந்த அடிப்படையில மணி ஓசை வடிவத்தில் வருகிறது என்றால், இப்ப பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அந்த காலத்துல தந்தி அப்படி வரும். ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு தந்தி அடிக்கிறாங்கன்னு வைங்களேன், இந்த நபர் மௌத்தாகி விட்டார், ஒரே ஒரு விஷயம் வரும், போஸ்ட் ஆபீஸ்க்கு வரும். எப்படி வரும்? ரிங்கிங் பெல் வடிவத்தில தான் வரும், மணி ஓசை வடிவத்தில தான் வரும். மணி ஓசை வடிவத்தை இவர் மௌத்தாகி விட்டார், இவர் கல்யாணம் இருக்கிறது, இவர் ஊர் போய் சேர்ந்துட்டார், அந்த தந்தியை கொடுக்கக்கூடியவர் விளங்கி அதை பத்தி அவர் படிச்சிருப்பார். இன்னென்ன பெல்லுக்கு இன்னென்ன அர்த்தம், அந்த அர்த்தத்தை விளங்கி எழுதி கொண்டாந்து நம்முடைய கையில கொடுப்பார். ரசூலுல்லாஹ்வுக்கு அதெல்லாம் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு ஓத தெரியாத, படிக்க தெரியாத, எழுத தெரியாத, QR கோடு தெரியாத, எழுத படிக்க உள்ள நேரான அந்த விஷயங்களே தெரியாதுன்னா QR கோடு வடிவத்துல கொடுத்தான் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எப்படி உள்வாங்குவாங்க. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளங்கப்படுத்தினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தை, அல்லாஹ்வுடைய அந்த வசனங்களை ஆழமா அவர்களுடைய மனதிலே பதிய வைத்தான். அப்ப ஹாரிஸ் அவர்கள்ட்ட சொல்றாங்க, மணி ஓசை வடிவத்திலே வரும், அது ரொம்ப கடினமா இருக்குங்க எனக்கு. அந்த வடிவத்துல வகை வந்துச்சுன்னா ரொம்ப கடினமா இருக்கும். கடினமா உள்ளதெல்லாம் ஈஸியா கடினமா உள்ளதெல்லாம் விளங்கி ஈஸி படுத்தி நம்முடைய கரத்துல கொடுத்துட்டாங்களே. இன்னும் நம்ம ஓதாம இருந்தா, இன்னும் நம்ம அதை வாசிக்காம இருந்தா, இனியும் நம்ம அதனுடைய தொடர்பில வராம இருந்தா கவனத்தில் கொண்டு பார்க்க வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவ்வளோ எனக்கு கடினமானதாக இருக்கும். ஃபயுஃப்ஸமு அன்னி, வரக்கூடிய அந்த வஹி என்னை விட்டு அகன்று விடும், அந்த முழுமை பெற்றுடும். வகது வஅய்து அன்ஹு, அவர்கள் என்ன சொன்னாங்களோ அந்த மணி ஓசை வடிவத்தில் வந்ததை அது அப்படியே நான் மனனம் செய்து கொள்வேன். வஅஹ்யானன், சில சமயங்கள்ல யதமஸ்ஸலு லியல் மலக்கு, மலக்கு நேரடியா மனித வடிவத்தில் என்னிடத்துல வந்து ஃபயுகல்லிமுனி, என்னிடத்துல பேசுவதை போன்று வஹியை அறிவிப்பார். ஃபஅஈமா யகூல், அவர் சொல்வதை அப்படியே நான் மனனம் செய்து கொள்வேன். ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் மனனம் செஞ்சுதான் இங்க வரைக்கும் கடத்தி இருக்கிறார். உலகத்தினுடைய ஏதோ ஒரு மூலையில உள்ள பேர்ணாம்பட்டுல மாஷா அல்லாஹ் ஓதுற குர்ஆன் ஓதுற காரிகள் நிறைய நிரம்ப உள்ள ஊரு அப்படின்னு நம்ம பெருமையா சொல்லிக்கிறோமே, அது அங்க அவர்கள் சிரமப்பட்டு கடத்தி அந்த விஷயத்தை நாம இழந்துடக்கூடாது இல்லையா? நாமெல்லாம் சின்ன வயசுல இருக்கும் போது இருந்த அந்த நிலை இன்னைக்கு இல்லை. அந்த மாதிரி உள்ளங்கள் குர்ஆனால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதான்னு கேட்டா இல்ல, குறை இருக்கிறது. குறையை சகோதரர்களும் நிவர்த்தி செய்ய வேண்டும், சகோதரிகளும் நிவர்த்தி செய்ய வேண்டும். அப்ப பாருங்க, அந்த சமயத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, வலகத் ரஅய்துஹு, அல்லாஹ்வுடைய தூதர் மீது வஹி வரும், அவர்களை நான் பார்ப்பேன், ஃபில் யௌமி ஷதீதில் பர்தி, கடும் குளிர் காலகட்டத்திலே அவர்கள் மீது வஹி வரும். ஃபயஃப்ஸமு அன்ஹு, அந்த வஹி அவர்களை விட்டு தூரமாக கூடிய, அதாவது வந்த அந்த வானவர் அவரை விட்டு அகலக்கூடிய அந்த சமயத்திலே வஇன்ன ஜபீனஹு லயதஃபஸ்ஸது அரகன், நெற்றியில் இருந்து வியர்வை சுரக்கும். வியர்வை நல்ல வெக்கையான சமயத்துல, கடுமையான வெயில் காலத்துல வியர்வை வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. கடும் குளிர்காலத்துல வரும்னா, கடும் குளிர்காலத்துல நமக்கும் உயர்வு வந்துடும். எப்ப தெரியுமா? அல்லாஹ் நம்ம எல்லோரையும் காப்பாற்றணும். நெஞ்சு அடைக்கிற அளவுக்கு நெஞ்சு வலி வருதுன்னு வைங்களேன், இதய துடிப்பு அப்படி நிக்கிற அளவிற்கு வந்துருச்சு, முட்டிக்கிட்டு நிக்குது, அது ஃப்ளோ ஆகிறதுக்கு எந்த வழியும் இல்லைன்னா அந்த ரத்தத்தினுடைய சூடு அப்படி எவ்வளவு, நீங்க எத்தனை 100 ஏசிய போட்டாலும் சரி வியர்த்துரும். 4 கிலோமீட்டர் ஓடுறோம், 4 கிலோமீட்டர் நடக்கிறோம், அப்ப வியர்வை வரும். சைக்கிளை மிதிக்கிறோம், அப்ப வரும். இங்க என்ன வகை வருகிறது, கடும் குளிர்காலமாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய நெற்றியில் இருந்து வியர்வை சுரந்து ஊத்துதுன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எத்தனை சிரமத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வஹியை பெற்றிருக்கிறார்கள். இது புகாரியுடைய 2வது செய்தி. அப்படியே வாங்க புகாரியுடைய 6வது செய்திக்கு வரலாம். 5வது செய்தி, 6க்கு முந்தி 5 ஒண்ணு நம்ம கவனத்தில் கொண்டு பார்க்க வேண்டும்.
5 ஒரு செய்தி இருக்கிறது. என்ன? குர்ஆன்ல இடம்பெறக்கூடிய 75வது அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய சில வசனங்கள். லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி. இந்த குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய உதடுகளை அவசரமா அசைக்காதீங்க, வாயை சீக்கிரம் ஓட்டாதீங்க. லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா. இந்த குர்ஆனை ஒன்று திரட்டுவதும் ஓத வைப்பதும் நம்முடைய கடமை. நம்ம அதை செய்வோம். அதனால நீங்க அவசரப்படாதீங்க. இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா ஃபஇதா கரஅனாஹு. நாம் அதை உங்களுக்கு ஓதி காட்டின பிறகு, நாம ஓதி காட்டினோம்னா நம்முடைய தூதர் நம்முடைய வானவர் ஓதி காட்டின பிறகு ஃபத்தபிஅ குர்ஆனா, அந்த குர்ஆனை ஃபாலோ பண்ணுங்க. சும்ம இன்ன அலைனா பயானா, அந்த குர்ஆனுடைய வசனங்களுக்குரிய விளக்கத்தை சொல்வதும் நம்முடைய கடமை. நீங்க உங்களுடைய நாவை வேகமா அசைக்காதீங்க. ஏன் இந்த வசனம் வருது? ஏன் வருகிறது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வஹி வரும், மனப்பாடம் பண்ணுமே, எந்த வார்த்தையும் உற்றக்கூடாது, எந்த எழுத்தையும் விட்டுவிடக்கூடாது, விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக அவசரமா கடன்னு வாயை அசைப்பார்கள், ஓதுவார்கள், அதற்காக அவசரப்படுவார்கள். இது அல்லாஹ்வுக்கே எந்த அளவிற்கு ஒரு கடினமாக மாறி அல்லாஹ்வே சொல்லிடுறான், அவ்வளவு வேகமெல்லாம் அசைக்காதீங்க. ஏன் சிரமப்படுறீங்க? ஆனந்தமாக ஆறுதலாக நம்முடைய வானவர் சொல்வதை கேளுங்க, கேட்டு அப்படியே அதை நீங்க ஓதுங்க. உங்களுடைய மனசுல கொண்டு வந்து சேர்ப்பது நம்முடைய கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்ற இந்த வஹியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு எவ்வளவு அவசரம் காட்டியிருக்கிறார்கள், எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு இருந்தா அதை அப்படியே பார்த்து கேட்ச் பண்ண இப்னு அப்பாஸ் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு இந்த மாதிரி ஒரு சபையில ஒரு பயான் நிகழ்ச்சியில சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் இப்படிதாங்க வாயை அசைப்பாங்க. அதை கேட்ட சயீத் இப்னு ஜுபைர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுடைய காலத்துல இருந்தவர்கள், சஹாபாக்களுடைய காலத்துல இருந்தாங்களே, ரசூலுல்லாஹ்வை பார்க்காதவர்களை தான் தாபியின்பாங்க. அந்த தாபியை வகையை சேர்ந்தவர்கள் தான் சயீத் இப்னு ஜுபைர். அந்த சயீத் இப்னு ஜுபைர் இந்த மாதிரி ஒரு சபையில இப்னு அப்பாஸ் அவருடைய ஒரு பயான் நிகழ்ச்சியில நான் கலந்துகிட்டேன். ரசூலுல்லாஹ்வின் மீது வஹி வருமாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வாயை அசைப்பாங்களாம். இப்னு அப்பாஸ் நமக்கு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சதை இப்னு அப்பாஸ் செஞ்சதை சயீத் இப்னு ஜுபைர் சொல்றாங்கன்னா எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக அது இருந்திருக்கிறது, எவ்வளவு நிகழ்வூட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக அது இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு பார்க்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரமப்பட்டு எந்த வஹியை பெற்றார்களோ எவ்வளவு அவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்தது தெரியுமா, எவ்வளவு அவர்களுக்கு பலத்தை கொடுத்தது தெரியுமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதத்தை அடைவார்கள் என்று சொன்னா வீசி அடிக்கக்கூடிய காத்தை விட அதிகமாக தர்மம் செய்வார்கள், கொஞ்சம் அந்த தர்மத்துக்கு நீங்க தயாராகி வாங்க. நம்முடைய பள்ளிவாசலுடைய கட்டமைப்பு இருக்கிறது, இதற்காக நாளையிலிருந்து கொஞ்சம் வசூலை அறிவிச்சிருக்கிறாங்க, பார்த்து அறிவிச்சிருங்க. ஆக இன்ஷா அல்லாஹ் அதற்காக நம்ம தயாராகி வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழக்கம் எப்போ ரமதான் வருகிறதோ வீசி அடிக்கக்கூடிய காற்றை விட அதிகமா தர்மம் செய்வாங்க. ஏன் தெரியுமா? ரமதான்ல தான் ஜிப்ரீல் அவர்கள் வருவார்கள். இரவு நேரங்கள்ல வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த காலகட்டம் வரைக்கும் எவ்வளவு வஹி வந்ததோ அவர்களை ஓத சொல்லி இவர்கள் கேட்பார்கள். கேட்டு என்னெல்லாம் தப்பு இருக்கிறதோ, ஏதேனும் அதுல முரண்பாடு இருக்கிறதோ அதை சரிப்படுத்தி கொடுப்பார்கள். சஹீஹுல் புகாரியுடைய 6வது செய்தியை நம்ம பார்ப்போம். சஹீஹுல் புகாரியுடைய 6வது செய்தியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹீன யல்காஹு ஜிப்ரீல் அவர்கள் ஃபீ குல்லி லைலத்தின், ஒவ்வொரு இரவிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்தித்து குர்ஆனை ஓதுவார்கள், குர்ஆனை கேட்பார்கள், குர்ஆனை சரிப்படுத்தி கொடுப்பார்கள். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், அதை கொண்டு வந்தவர்கள் ரூஹுல் அமீன், நம்பிக்கைக்குரிய உயிராக திகழக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மகத்தானவர்கள்.
கொண்டு வந்து யாரிடத்துல கொடுக்கப்பட்டதோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததாக இந்த வேதம் இருக்கிறது. வந்த அடிப்படையிலையும் மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாம இதை இறக்கியதும் மகத்தானது, இது இறங்கியதும் மகத்தானது. அப்ப ரெண்டு விதத்துல மகத்துவம் வாய்ந்த அந்த வேதத்தோடு நம்முடைய தொடர்பை பலப்படுத்த வேண்டும். அதற்கு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, வஹியை பெற்றீர்கள் அல்லவா, பெற்ற இந்த வஹியை பிற மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சொல்லுங்கள். உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு இதை எச்சரிக்கை செய்யுங்கள். நெருங்கிய உறவினர்களிடத்திலே இந்த வஹியை, இந்த இறை செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் என்ன பதில் அளித்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு எந்த அளவிற்கு உருக்கமானதாக இருந்தது, அதற்கு அடுத்து நடந்த நெகிழூட்டக்கூடிய நிகழ்வுகள் என்ன? இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலேயும் நாம் தொடரலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.